ஹாய் ஹலோ எவ்ரிவன். என்னோட சேனல் நேம் வந்துட்டு ட்ரை கேட்ச் லைஃப். ஆக்சுவலாக இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. பட் நான் இன்றைக்கி தான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக ஒரு ஹெசிடேஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. எப்படி வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அது எனக்கு வந்து ஒரு சேனலே ஃபஸ்ட் க்ரியேட் பண்ண தெரியல. அதெல்லாம் நான் வந்து கோ த்ரூ பண்ணி தான் எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, என்ன கண்டென்ட்ஸ்லாம் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நான் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 வீக்காக. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால எனக்கு வந்துட்டு என்ன பேசணும், எப்படி பேசணும், நான் இப்போ கரெக்டாக பார்த்து தான் பேசுகிறேன்னா, கேமரா பார்த்து தான் பேசுகிறேன்னான்னு எனக்கு தெரியல. இது நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும் நான் எப்படி பேசியிருக்கேன்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஆடியோ அண்ட் வீடியோ இந்த கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். வேணும்னா நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சேனல் நேம் வந்து ட்ரை கேட்ச் லைஃப். அண்ட் என்ன சொல்கிறது, ஓகே, இப்போ வந்துட்டு கண்டென்ட்குள்ளே போகலாம். நான் இந்த சேனலில் நான் வந்து மெயினாக வந்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறேனோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். லைக் வந்து அது வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும், லைஃப் லெசன்ஸாகவும் இருக்கும். ஸோ மோட்டிவேட்டிங் கண்டென்ட்ஸ், இல்லை வந்துட்டு நான் ஏதாவது படிக்கிறேன்னா அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது, எதுவும் நான் கற்றுக்கிறேன், வாட் ஷுட் வி டூ, விச் ஷுட் நாட் டூ, இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம ஏஜ் பீப்புளில் இருக்கிறவங்க வந்து என்னெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கணுமோ அந்த வீடியோஸ் எல்லாம், அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். வளர்றேன்னு நினைக்கிறேன். ஓகே. மெயினாக இந்த சேனலில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு ஐடி ரிலேட்டடான திங்ஸ் தான். எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ க்ராக் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும், எப்படி கோட் எழுதணும், இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்டு அது இல்லாமல் அது ஐடி கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமானா அப்படியும் இல்லை. அது இல்லாமையும் நான் வந்து சில விஷயத்தெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். நான் என்னெல்லாம் பேசிக்காக எனக்கு லிட்ரலாக எனக்கு என்ன தோணுதோ அதை நான் இந்த சேனலில் பேசுவேன். ஸோ இப்போ வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கரண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், இல்லை வந்து நான் ஒரு 3rd இயர் 2nd இயர் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு மைண்டில் இருக்கிற ஒரு பெரிய கொஷினே என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், இதுதான். அதே மாதிரி உங்கள்கிட்ட எல்லாருமே கேட்குறவங்களும் அதுதான் கேட்பாங்க. காலேஜ் முடிக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் லைஃப்பில். தட் மேபி எனிதிங். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகலாம், இல்லை வந்து ஆர்மி, போலீஸ், டீச்சர், இந்த மாதிரி என்ன டெசிக்னேஷனுக்கு வேணால் நீங்கள் போகலாம். தட்ஸ் அப் டு யூ. பட் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட கெரியரை, உங்களோட லைஃப்பை அது நீங்கள் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது நல்லா இருக்கும், ஒரு மூவிஸை பார்த்து அட்ராக்ட் ஆகிறது, ஒரு ரீல்ஸ் பார்த்து அட்ராக்ட் ஆகிறது, அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸில் யாராவது வந்துட்டு இந்த கெரியரில் இருக்காங்க, ஸோ இது எனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தயவு செய்து அந்த முடிவை மட்டும் எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் வாட் தட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் யுவர் லைஃப். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில், இதுதான் உங்களோட கெரியர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் நல்லா டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போது நான் வந்து அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது with also my guidance of my friends and family, நான் சூஸ் பண்ணது ஐடி ஃபீல்டு தான். ஐடியில் போகலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு ஐடியா. நான் படித்ததும் அது ரிலேட்டடாக தான், ஸோ படித்தேன். பட் நான் காலேஜ் முடிக்கிற டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ எம் ஜீரோ இன் கோடிங். எனக்கு வந்து கோடிங்கில் வந்துட்டு ஒன்றுமே தெரியாது. பட் ஈவன் தோ நான் வந்துட்டு ஐடி ரிலேட்டடாக தான் படித்தேன். பட் வந்து எனக்கு அது வந்து
எதுவுமே தெரியாது. கோடிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக 0 நாலேஜ் இருந்தது. அது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்குது. பட் மேஜராக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் என்ன மாதிரியான கெரியரில் போகிறீங்கிறத சூஸ் பண்ணிட்டு, இப்போ அது வந்து ஐடியாக இருக்குங்கிற பட்சத்தில் நான் வந்து அதுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த ஐடியாஸ்லாம் நான் தரேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் என்னென்ன மாதிரி பண்ணலாம், எப்படி வந்துட்டு அதில் அச்சீவ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஐடி தான் உங்களோட இது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படின்னா, லைக் கேம்பஸே உங்களுக்கு காலேஜில் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூஸ் வரலாம். ஸோ அந்த கேம்பஸே கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். விச் எனிதிங், நீங்கள் வந்து சி படிக்கலாம், C++ படிக்கலாம், ஜாவா படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம். அது அப் டு யூ. ஓகேவா? இப்போது வந்துட்டு மார்க்கெட்டில் ஹையாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு பீக்கில் இருக்குது அப்படின்னா ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது. ஸோ C++ இருக்குது, பட் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹை லெவலில் வந்துட்டு பீக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா பைத்தான் அண்ட் ஜாவா. இது ரெண்டும் தான் வந்து மெஜாரிட்டி இருக்குது. பைத்தான் ஜாவா தான் படிக்கணுமா அப்படின்ட்டும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஐடி ரிலேட்டட் வந்து டிபார்ட்மெண்ட் கிடையாது, நான் ஒரு இசிஇ ஸ்டூடெண்ட். பட் ஆனால் நான் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன், நான் ஒரு EEE ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்களும் கோடிங் கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லாமல் HTML CSS இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, HTML CSSலாம் வந்து எப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து டிசைனிங்காக பண்ணக்கூடியது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பேசலாம். இப்போ இங்கே நான் என்ன கன்வே பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு எது ஃபஸ்ட் ஈஸியாக இருக்குங்கிற ஒரு லாங்குவேஜ் எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஜாவா தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஜாவாவில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப வந்து ஃப்ரெஷர் கிட்ட வந்து ரொம்ப அதிகபட்சமான எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் கேம்பஸ்னு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் எக்ஸ்பெக்டே பண்ணவே மாட்டாங்க. பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ப்ரோக்ராம் வந்துட்டு கிளியர் பண்ண தெரிஞ்சது. ஓகே, சாரி, என்னோடய வீடியோ வந்துட்டு கட் ஆகிடுச்சு, ஃபோனோட டெம்பரேச்சர் லெவல் அதிகமானதுனால. ஓகே, ஃபைன். நான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இதை சூஸ் பண்ணுங்கள், ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அதில் உங்களால் எவ்வளோ வந்து கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கோங்க. பேசிக்காக வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ்லலாம் கேட்குறது வந்து ஒரு 4-5 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. லைக் வந்து ஃபைண்ட் அ நம்பர் விச் இஸ் ப்ரைம் ஆர் நாட், இந்த மாதிரி ஃபேக்டோரியல் எழுத சொல்கிறது, இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் பேசிக்ஸான கோடிங்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு யாருமே வந்து இந்த லாங்குவேஜில் தான் நீங்கள் கோட் எழுதணும்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களோட கோடிங்ஸ் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் நீங்கள் எழுதலாம். அவங்க கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு கொஷின், லைக் வந்து ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபிபனாக்கி சீரீஸை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. அது நீங்கள் சிலையும் எழுதலாம், C++லையும் எழுதலாம், ஜாவாலையும் எழுதலாம், எதில் வேணால் எழுதலாம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் தெரியுதோ அதில் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கெரியரை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கெரியர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் எந்த வேலை போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருப்பீங்கங்கிறதுக்கான பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐடியில் போகணுன்னா ஐடியில் வந்துட்டு இது மட்டும்தான் இல்லை, லாங்குவேஜஸ் மட்டும்தான் இல்லை. நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுனா படிக்கலாம், டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கலாம், மிஷின் லேர்னிங் படிக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சைபர் செக்யூரிட்டி போகணுன்னா அதுக்கு தனியான கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எது படிக்கணும்னு தோணுதோ அதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அதில் எப்படி வைஸ் ஆகுறதுங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.